ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல ராசிநாதன் செவ்வாய் வக்கிர நிவர்த்தியாகி பலமடைஞ்சு அஷ்டமத்துல இருக்கார். அதாவது அஷ்டமத்துல ராசிநாதன் போய் உட்காரக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டமத்துல உட்கார்ந்த செவ்வா உங்களோட ராசிக்கு தன வீட்டை பாக்குறாரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். அப்ப காசு பணத்துக்கு இந்த மாசத்துல பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த மாசம் கழியுது. ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒண்ணு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில பாதி அப்படின்னு உங்களுக்கு அனுபவபூர்வமாவே தெரிஞ்சிருக்கும். குறிப்பா தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை அப்படிங்கறத கொடுத்திருப்பாரு. சமீப நாட்கள்ல கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கலாம். கண்ணுல புற விழுந்து போச்சு, கண்ணு சரியா தெரியல, தலைவலிக்குது, டாக்டர் கண்ணாடி போட சொல்லிட்டாரு. எங்க வகைராவிலேயே எல்லாரும் கண்ணாடி போட்டிருப்பாங்க, நான் மட்டும்தான் போட்டதில்லை, எனக்கும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க வகைராவில யாருமே கண்ணாடி போட்டதில்லை, நான் மட்டும்தான் இப்ப போட்டிருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்திருப்பாரு. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது தேக ஆரோக்கியத்தை தொடாம இருந்திருக்கே இருக்காது. நமக்கே தெரியும், முன்ன மாதிரி ஒன்றும் உடம்புல சத்து இல்லப்போ, நான்லாம் என்ன வேகமா ஓடுவேன், இப்பெல்லாம் 4 அடி நடந்தாலே மூச்சு வாங்குது, ஒரு வெயிட் தூக்க முடியல, ஒரு படி ஏற முடியல, இந்த மாதிரி இந்த மூச்சு பிரச்சனை, மூச்சு வாங்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. சில பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு பருமன் ஆகி போயிருப்பீங்க. பாக்குறவெல்லாம் கேட்பான், என்னடா இத்தோ சூடு இருக்க, திடீர்னு உடம்பு போட்ட, உடம்பு குறடா ஏண்டா அடே அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறவங்க எல்லாம் பேசுவாங்க. அந்த அமைப்புங்கிறது தான் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு கொடுத்துச்சு. அது கழிஞ்சதுமே உங்களுக்கு அந்த தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி உடம்புல நல்ல வலு கிடைக்கும். இப்ப இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு 24 தேதி வரைக்கும் பக்கபலமா இருக்கு. திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல, வரன் பார்த்து பார்த்து தேஞ்சு போய் அட போடா, எத்தனை இடத்துல போய் பொண்ணு பாக்குறது, எத்தனையோ மாப்பிள்ளை வந்தான் காப்பி போட்டு எத்தனை பேத்துக்கு கொடுக்கறது இப்படின்னு திருமண முயற்சிகளை எடுத்து 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 ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பே வந்திருக்கு. ஆமாப்போ, இனிமே கல்யாணம் பண்ணி கிழிக்க போறோம் நம்ம போ அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு சலிப்பே வந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். நாம அலைஞ்சப்பெல்லாம் கிடைக்கலடா, நானும் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வரைக்கும் போய் பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை தேடணும், ஆனா கடைசியில பக்கத்து தெருவிலேயே இருந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொந்த பந்தத்திலிருந்தே இப்ப மணமகனோ மணமகளோ அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மாதிரி தொழில் வியாபாரத்துல தொகை அப்படிங்கிறது சரளமா புரளும். எங்கேருந்தாவது காசு பணம் வந்துடும். வியாபாரம் 1000 ரூபாய்க்கு தினம் நடக்குது, ஒரு 500 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு வியாபாரம் நடத்த ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். பரவாயில்ல, பக்கத்து கடையில விட நம்ம கடை வியாபாரம் நல்லா தான் ஓடுது அப்படின்னு. இந்த நேரத்துல நாம கொஞ்சம் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துங்க. இது மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, மேல்மட்ட அதிகாரிகள் ஏகப்பட்ட வேலைகளை நம்ம தலையில கட்டுவாங்க. என்னடா இது, ஏற்கனவே இவ்வளவு வேலை கிடக்கு, இந்த ஆள் வேற இதை முடியாத முடிங்கிறாரு அப்படிமா, அப்படியே சலிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப வெளியூருக்கு போயிட்டுவான்னு வெளியூர் ஒரு வேலை விஷயமா அனுப்பிச்சு வைப்பாங்க. நமக்கு உச்சபட்ச கோபம் வரும். மற்றவெல்லாம் வெட்டியா குந்திருக்கான், என்னகிட்டே கொண்டு வந்து வேலையை தலையில கட்டுறேன்னு. ஆனா அதுதான் நல்லது அப்படிங்கறத நீங்க உணர்ந்து நடந்துக்கணும். உங்க மேல வச்ச நம்பிக்கையின் காரணமா இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற மாதிரிதான்
உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, உன்ட்ட கொடுத்தா ஒரு பிரச்சனை எதுவும் வராது, நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையால் தான் உங்களுக்கு நிறைய பணிச்சுமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இது எல்லாமே உங்களுக்கான பதவி உயர்வு கொடுக்க போகுது, சம்பள உயர்வு கொடுக்க போகுதுன்னு அதை தொடர்ச்சியாக எடுத்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச உடனே பங்குனி 15ஆம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம். அதனால தயவு செய்து பணிச்சுமையை பெருசா நினைக்காதீங்க. இது மாதிரி மாச தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மீன ராசியில புதன் நீசம், 4 நாளைக்கு நீசம் வக்கரம், அஷ்டம லாபாதிபதி புதன் நீசம் அடைகிறார். அப்படிங்கும் போது ஒரு வகையில நன்மை, இன்னொரு வகையில சுமார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அஷ்டமத்துக்கு அதிபதி நீசம் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அது மாதிரி லாபாதிபதியாகவும் அவர் இருக்கார் அப்படிங்கிறதால புது முயற்சிகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடை அப்படிங்கிறது இருக்கும். எடுத்தங்கவுத்தன்னு எதையும் கடம்படான்னு செய்யாதீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு 10 லட்சம் முதல் வேணும், எங்கேயா கடனை வாங்கி போட்டுருவோம், அந்த மாதிரிலாம் முயற்சி எடுக்காதீங்க. எதையுமே மெல்ல யோசிச்சு நிதானமா முடிவு எடுக்கணும். பங்குனி 4ஆம் தேதிக்கு மேல புதன் ரிவேஸ்ல கும்பராசிக்கு வராரு. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு புதன் வராரு அப்படிங்கறதே தொட்டது துலங்கும் அப்படிங்கிறத காட்டுது. வீடு கட்டுற யோகம் அப்படின்னு இதை நாம சொல்லுவோம். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செஞ்சவங்க அதுக்கான முயற்சியில இறங்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மனக்கட்டாவது வாங்கி போடலாம், அதுக்கான பேச்சுவார்த்தையை தொடக்கலாம். போர் போடுறதுக்கு உகந்த மாதம், போர்வெல் போட்டா தண்ணி கிடைக்கும், நல்லபடியா நல்ல சுவையான தண்ணீர், உப்பு தண்ணி இல்லாத நல்ல தண்ணி கிடைக்கும். அதுக்கெல்லாம் நல்ல மாசமா இருக்கு. அது மாதிரி வீடு வாங்கலாம். பெரிய இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் கேட்டா கூட டக்குன்னு சாங்ஷன் ஆகும். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். தள்ளி போன காரியங்கள்லாம் நடக்கும். வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சு எதையாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அது தட்டிக்கிட்டே போயிருந்திருக்கும், இல்ல தள்ளிக்கிட்டே போயிருந்திருக்கும். அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே இதுக்கு மேல டக்குன்னு நடக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லடா, இதுக்குதான் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி மகா சனி பயிற்சி. சனி பகவான் எங்க போறாரு? 5வது வீட்டுக்கு போறாரு. கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிற ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு, புத்திரஸ்தானத்துக்கு போறாரு. இதுல நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கறது தான். நம்ம இந்த 2.5 வருஷத்துக்கு இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பங்குனி மாசத்துக்கு மட்டும் இல்ல, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போங்க. இல்ல தொலை தூரத்துல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், வெளியூர்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை பூஜை அறையில வச்சு வணங்கலாம். குலதெய்வத்தை மனசார நினைச்சு வணங்குங்க. பயணங்கள் போகும்போது குலதெய்வ ஆலயத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்து ஒரு பொட்டலத்துல மடிச்சு உங்க வண்டியிலயோ இல்ல உங்களோட பைகள்லயோ கூட வச்சுக்கலாம். குலதெய்வ விபூதியை வச்சுக்கிட்டு நெத்தியில இட்டுக்கலாம். குலதெய்வம் உங்களுக்கு வழித்துணையா வரக்கூடிய நேரம். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வத்துக்கு இதே மாதிரி வணங்கலாம். எந்த குற்றம் குறையும் இருக்காது. அது மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யணும். யாரோ நம்ம முன்னோர்கள் அம்மா அப்பா இல்ல தாத்தம் பாட்டன், யாராவது தாத்தம் பாட்டனுக்கு அம்மா அப்பா செஞ்சுப்பாங்க. நம்ம முன்னோர்கள் அம்மா அப்பா யாரும் இல்ல வேற இல்லைன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை கரெக்டா பார்த்து செய்யணும். அவங்களையும் நினைச்சு அமாவாசை நாட்கள்ல விரதம் இருந்து அவங்களுக்கு படையல் இட்டுட்டு காக்கைக்கு அன்னம் வச்சுட்டு அதன் பிறகுதான் நீங்க உணவு எடுத்துக்கணும். காக்கா கிடைக்கல போல வரல அப்படின்னா ஒரு பசுவுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கும். பங்குனி 23 வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சாதகமா தான் இருக்காரு. உங்களோட ராசிக்கு தன வீட்டை பாக்குறார், அஷ்டமத்திலே இருந்தாலும். அதன் பிறகு 24ஆம் தேதி 9வது வீட்டுக்கு போய் நீசம் அடைகிறாரு. செவ்வாய் ராசிநாதன் மட்டும் இல்ல, 6ஆம் இடத்துக்கு அதிபதி தான். அவரு நீசம் அடைகிறப்ப கடன் அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. அர்த்தாஷ்டம சனி கழியுது அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான யோகம். நான் சொன்ன மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத மாசத்துல ஒரு நாளாவது செய்யுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.